ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட். இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன சொல்லி தர போகிறேன்னா, ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சில் பவ் ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச் தான் சொல்லி தர போகிறேன். இது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், உங்கள் எல்லாருக்கும் வந்து அது ஈஸியாகவும் வரும். ஸோ எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. வாங்க இந்த ஸ்டிச்சு கற்றுக்கிறதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னன்னு பார்த்துடலாம். பென்சில், உங்கள்கிட்ட என்ன பென்சில் இருக்கோ அதை எடுத்துக்குங்க. நீடில் அண்ட் த்ரெட். நான் வந்து இது 3 ஸ்டாண்ட் எடுத்துருக்கேன். நீடில் ஆட் பண்ணும் போது அது 6 ஸ்டாண்டாக எடுத்து நாட் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த பென்சில் வந்து எதுக்குன்னு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. தொடர்ந்து வீடியோவை பாருங்கள், அப்போ உங்களுக்கு நல்லா புரியும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஸ்டிச்சு வந்து கற்றுக்குறோமோ அந்த ஸ்டிச்சு ஒரு நேம் வந்து எழுதிக்குங்க. அப்புறம் உங்களுக்கு வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும் போதும் சரி, இல்லை அதை வந்து நீங்கள் ப்ளவுஸ் அண்ட் சாரியில் நீங்கள் போடும் போது உங்களுக்கு வந்து அது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ வாங்க இந்த ஸ்டிச் வந்து எப்படி போடலான்னு பார்க்கலாம். இப்போது நீங்கள் எந்த இடத்துல வந்து ஸ்டிச்சிங் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துல வந்து ஒரு பென்சிலை வந்து வச்சுக்குங்க. வச்சுக்கிட்டு இப்போ நாட் போட்டோம் இல்லையா, அந்த த்ரெட்டை வந்து ஃப்ரேமுக்கு அடியில் எடுத்துகிட்டு போங்க. எடுத்துகிட்டு போயிட்டு இப்போது இந்த பென்சில் நான் மிடில் வச்சுருக்கேன்னா இந்த பென்சிலுக்கு இந்த சைடு வந்து நீங்கள் த்ரெட்டை வந்து எடுத்துட்டு அதுக்கு ஆப்போசிட் சைடில் நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே இந்த பென்சிலில் மிடில் வச்சுட்டு இங்கேருந்து நீங்கள் த்ரெட் எடுத்திங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் சைடில் நீங்கள் வந்து த்ரெட்டை வந்து விட்டு எடுக்கணும். கொஞ்சம் லூஸாகவே விடுங்க, ரொம்ப டைட்டாக வேணாம். நீங்கள் நல்லா பென்சிலை வந்து பிடிச்சிக்கிட்டு பண்ணுங்கள். இப்போ அதே போல் பக்கத்தில் நீங்கள் வந்து இந்த ஸ்டிச்சு வந்து போடணும். நல்லா கவனமாக பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் சாரியில் ப்ளவுஸில் போடும் போது வித்தியாசமாகவும் இருக்கும், உங்களுக்கும் பார்க்கறதுக்கு வந்து அழகாக இருக்கும். கொஞ்சம் கிட்ட இருக்கிறப்பல நீங்கள் இந்த ஸ்டிச்சு வந்து போடணும். ப்ரீவியஸ் வீடியோலலாம் ஸ்டிச்சு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். இப்போ இது கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஸோ அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள். இது வந்து பாருங்கள் கிட்ட நீங்கள் வந்து இது வந்து போடணும். இப்போது நான் செகண்ட் ரோ ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ தேர்ட் ரோ பாருங்கள். எந்த அளவுக்கு லென்த்து வேணுமோ அதுக்கேற்றப்போல் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தடிமன் வேணுமோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இந்த த்ரெட்டை வந்து நீங்கள் இந்த பென்சில் மேலே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும். பக்கத்தில் இருக்கிற போல் பார்த்துக்குங்க. என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இப்போது உங்களுக்கு ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சில் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் நான் அப்லோட் பண்ண போகிறேன். நான் இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் ஏற்கனவே என்னுடைய வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் வந்து ஆரி பேசிக் அண்ட் அட்வான்ஸ் ஃபேப்ரிக் பெயிண்டிங் ப்ரோச்சஸ் கிளாஸ் சில்க் ஜுவல்லரி மேக்கிங் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவும் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது பாருங்கள், உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னுடைய கிளாஸ்லேயே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் லிங்க்லேயே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த லென்த்து எனக்கு போதும் பாருங்கள். நான் எந்த அளவுக்கு லென்த்து வேணுமோ தடிமன் வேணுமோ அந்த அளவுக்கு நான் வந்து இதை ஸ்டிச் பண்ணிட்டேன். பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த பென்சில் வந்து எடுத்துருங்க, பொறுமையாக எடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஸ்டிச்சு இருக்கும். என் கிளாஸில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து என்னோடய கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பென்சில் எடுத்த பிறகு உங்களுக்கு இந்த ஷேப்பில் தான் இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த லூஸாக இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக நான் வேறு த்ரெட்டில் வந்து உங்களுக்கு இது வந்து சொல்லித்தரேன். அப்புறம் அது வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ இந்த ஸ்டிச்சு போட்டோம் பார்த்தீங்களா, இதோட மிடில் வந்து நீங்கள் ஊசி எடுக்கணும். நான் வந்து ஆரஞ்சு கலர் எடுத்துருக்கேன். அதே 3 ஸ்டாண்டு தான், அது வந்து டபுள் ஸ்டாண்டாக இருக்கும் போது உங்களுக்கு 6 ஸ்டாண்டாக வரும். இப்போ மிடில் பாருங்கள், இந்த த்ரெட்டு நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அதோட மிடில் வந்து நீங்கள் கீழேருந்து த்ரெட்டை வந்து எடுங்க. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம எந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணோமோ அது ஒரு சென்டர் பாயிண்டில் நீங்கள் இந்த த்ரெட்டை வந்து விட்டு எடுக்கணும். சேம் கலர்லேயும் நீங்கள் வந்து இந்த பவ் வந்து ரெடி பண்ணலாம். நான் உங்களுக்கு வந்து சேம் கலரில் போடும் போது உங்களுக்கு தெரியாதனால நான் வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ வந்து நீங்கள்
நடுவில் வச்சுக்கிட்டு இதை வந்து டைட்டாக கொஞ்சம் நீங்கள் இந்த ஸ்டிச் வந்து நீங்கள் போடணும். இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து நான் ஸ்டிச் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ நீட்டில் மறுபடியும் நீங்கள் வந்து அது பக்கத்துலேயே வந்து பஞ்ச் பண்ணி எடுங்க, மேலே எடுங்க. நீங்கள் வந்து அதை கொஞ்சம் சுருக்கி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஷேப் வந்து உங்களுக்கு அழகாக வரும். பாருங்கள், நான் கொஞ்சம் தள்ளி போட்டனால எனக்கு இந்த மாதிரி ஷேப் வருது. நீங்கள் போடும்போது கொஞ்சம் நல்லா எந்த அளவுக்கு உங்களுக்கு டைட்டாக போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து டிசைன் வந்து அழகாக இருக்கும். இப்போ நான் ஒரு 3 ஸ்டிச் வந்து நான் போட்டுட்டேன் பாருங்கள். நீங்கள் ஒரு 4 இல்லை 5 கூட நீங்கள் போடலாம். போட்டுட்டு என்ன பண்ணோம், இப்போ இங்கேருந்து நான் கொஞ்சம் கீழே தள்ளி மிடில் வந்து மேலே எடுத்துட்டு இப்போ நம்ம நடுவில் சென்டரில் லைன் வரைஞ்சோம் இல்லையா, அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுற போல் அதுக்கு கீழே நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வந்து போடுங்க. இப்போ இதுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு லைன் வந்து நீங்கள் போடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம எல்லோ கலர் போட்டோம் இல்லையா, அதை வந்து நாட் போட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க எக்ஸஸாக இருக்கிற த்ரெட்டை. பாருங்கள், நம்ம ஒரு அழகான பவ் வந்து நம்மளே ரெடி பண்ணிட்டோம். இது வந்து நீங்கள் கிட்ட நீங்கள் போடும்போது உங்களுக்கு இந்த ஷேப் வந்து அழகாக இருக்கும். நீங்கள் அங்கங்கே சாரீலலாம் ப்ளைன் சாரீலலாம் நீங்கள் நடுவில் போடும் போது இது பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். அதே போல் சுடிதார்லேயும் நீங்கள் போடலாம். உங்களுடைய குழந்தைங்களோட ட்ரெஸ்லேயும் வந்து நீங்கள் இது வந்து போடலாம். ப்ளவுஸ்லேயே நீங்கள் வந்து சென்டரில் நீங்கள் அங்கங்கே புட்டாஸ் போல் நீங்கள் போடும்போது இது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். கலர் வந்து நீங்கள் உங்களுடைய ப்ளவுஸ் அண்ட் சாரீக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து சூஸ் பண்ணி போடணும். சிம்பிளான ஸ்டிச் தான், ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து கீழே வந்து நீங்கள் நாட் போட்டுருங்க. நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.